ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு அடை எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுக்கு கேழ்வரகு மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். அதோடு நம்ம இப்போ கோதுமை மாவு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ஹோமோஜினஸாக. அப்போ தான் உப்பு மிளகாத்தூள்லாம் ஈவனாக கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம கலக்கிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடை ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம ஆரி அடைக்கு செஞ்சு வச்சுருக்க மாவு ஊறிட்டு இருக்கும்போதே நம்ம ஆரி அடைக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாம் வதக்கி வச்சுக்கலாம். அதுக்கு கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தேவையான அளவு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதோடையே வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸாக. வெங்காயம் ரொம்ப வதங்காமல் பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம பொன்னிறமாக வதக்குவோம். அடையிலையும் நம்ம வெங்காயம் நல்லா வெந்துடும். ஸோ நம்ம அதிகமாக வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆட் பண்ணிட்டு அடைக்கு செஞ்சு வச்சுருக்க மாவில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நம்ம அடை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. நல்லா மிக்ஸ் ஆனோடனே தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேழ்வரகு அடையை ஊற்றலாம். கேழ்வரகு மாவை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். கோதுமை மாவு மாதிரியே தான், இல்லைனா நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊற வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. கேழ்வரகு நார்மலாகவே பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் அண்ட் கால்சியம் நிறையா இருக்குது. விட்டமின் பி கூட இருக்குது. டெய்லி பேசிஸில் கூட இதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் இது பின்னாடி சைடும். இப்போ நம்ம கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான கேழ்வரகு அடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.